Hi guys, welcome to this channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல Binance Web3ல புதுசா ஒரு ஆட் ஆப் வந்திருக்கு. அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ Binance Web3ல வந்து பார்த்தீங்கன்னா KiloX சொல்லிட்டு நியூ ஒரு ஆட் ஆப் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆட் ஆப் பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ரெஃபரல் சிஸ்டமும் கிடையாது. ஜஸ்ட் நீங்க ஜாயின் பண்ணி அவங்க கொடுத்துருக்க 2 மிஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணாலே போதும். இதை அட்டன் பண்ணுற யூசர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.75 மில்லியன் டோக்கன்ஸ்லேருந்து குறிப்பிட்ட டோக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அலோகேட்டாக கிடைக்க போகுது. ஸோ எந்த ஒரு ஆட் ஆப்பையும் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த ஆட் ஆப்பில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை பற்றிலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் தென் மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிங்க. நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ போட. ஸோ வாங்க guys, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பைனான்ஸில் நியூவாக வந்திருக்க ஆட் ஆப் அட்டன் பண்ண உங்களோட பைனான்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு கீழே இருக்க வாலெட் செக்ஷன் வந்து கிளிக் பண்ணி உங்களோட வாலெட் செக்ஷனுக்கு போய்க்கிங்க. ஒன்ஸ் வேலெட் கிளிக் பண்ணி உள்ளே போனோடனே மேலே எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துருப்பாங்க, பக்கத்துலேயே வெப்3 கொடுத்துருவாங்க. வெப்3 கிளிக் பண்ணி உள்ளே போயிடுங்க. ஸோ இந்த ஆட் ஆப் பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 டாஸ்க் கொடுத்துருக்காங்க. அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணாலே போதும், உங்களுக்கு அலோகேஷன் கிடைக்க போகுது. இதில் வந்து எந்த ஒரு ரெஃபரல் சிஸ்டமே கிடையாது. ஸோ ரெஃபரல் சிஸ்டம் இருந்தால் கூட சொல்லலாம், ரெஃபரல் பண்ணுற யூசர்ஸ்க்கு அதிகமான ஆட் ஆப் போகும்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரல் சிஸ்டம் இல்லாததுனால ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் டோக்கன் தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ முடிஞ்ச வரையும் வந்து பார்த்திங்கன்னா 2 டாஸ்க்குமே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இந்த 2 டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட $15 மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா USDT தேவைப்படும். இந்த USDT வந்து பார்த்திங்கன்னா நம்ம அகைன் கிளைமும் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஸ்டேக் பண்ண போகிறோம், ட்ரேட் பண்ண போகிறோம், ஸ்டேக் பண்ணுற டோக்கனையும் வித்ட்ரா எடுக்க போகிறோம், ட்ரேட் பண்ணுற பொசிஷனையும் க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ சிம்பிள் தான். இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா OPBNB நெட்ஒர்க்கில் USDT தேவைப்படும். நீங்கள் பெட்டர் வந்து பைனான்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா OPBNB நெட்ஒர்க்கில் சப்போர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் பைனான்ஸ் இருந்தே வித்ட்ரா எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு தெரியாது OPBNB நெட்ஒர்க் USDT எப்படி வெப்3 வாலெட் கொண்டு வரதுன்ட்டு. அதையும் நானே எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இது செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இப்போ வாங்க வெப்3 வாலெட்டுக்கு USDT எப்படி கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். மேலே ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா BNBன்னு காமிக்கும் மேனுவலாக. அதை வந்து USDTயாக மாற்றிக்கிட்டு கீழே பினான்ஸ் மார்ச்சின்னு இருக்கும் Web20, அதை வந்து கிளிக் பண்ணி OPBNBயாக மாற்றிங்க. OPBNBயாக நெட்ஒர்க் மாற்றிட்டு கீழே ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா மேலே $15 அதை கிளிக் பண்ணிவிட்டு $15 கொடுத்துட்டு வித்ட்ரா கொடுத்தீங்கன்னா உடனே இன்ஸ்டண்ட்டாக உங்கள் வெப்3 வாலெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகிடும் OPBNB செயினில். ஒன்ஸ் வேலெட்டுக்கு USDT கொண்டு வந்துட்டு பிறகு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பாருங்கள் டிஸ்கவர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், சர்க்கிள் போட்டு காமிச்சிருக்கு பாருங்கள். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா KiloXன்னு சொல்லிட்டு 3.7 மில்லியன் KiloX டோக்கன் ஆட் ஆப்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த பேனர் வந்து கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா ஆட் ஆப் பேஜ் இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி எண்ட் டேட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஆட் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 30 தான் இருக்குது. ஜூலை 30க்குள்ளே இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த ஆட் ஆப்பை யாரும் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ மிஷின் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு 2 மிஷின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஜாயின் சாம்பியன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிங்க. எனக்கு ஏன் காமிக்கலன்னா நான் ஏற்கனவே ஜாயின் சாம்பியன் கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டேன், அதனால் எனக்கு ஜாயின் சாம்பியன் காமிக்காது. நீங்கள் வந்து ஜாயின் சாம்பியன் கொடுத்து கிளிக் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்க. ஜாயின் சாம்பியன் கொடுத்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் த மிஷின் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. கொடுத்த பிறகு மேலே வந்து பார்த்தீங்கன்னா யூ சக்ஸஸ்ஃபுல் ஜாயின் த மிஷின் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு 2 மிஷின் லிஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் மிஷின் பார்த்தீங்கன்னா வந்து KiloX சொல்லிட்டு அவங்களோட அஃபிஷியல் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேக்கிங் போடுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுற மாரி இருக்கும். ஸ்டேக் பண்ண போதும், ஸ்டேக் பண்ண பிறகும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக் பண்ண USDT அப்படியே வித்ட்ராவலும் எடுக்க போகிறோம். அண்ட் தென் ட்ரேடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சர் ட்ரேட் ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணி உடனே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடை க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் போகிற டாஸ்க் என்னென்னா ஸ்டேக் தான். இதில் வந்து ஸ்டேக் நோ இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் கிளிக் பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போவோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து கனெக்ட் வாலெட்டுன்னு இருக்கும், அதை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. வாலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவிட்டு வாங்க. அதே கீழே வந்தீங்கன்னா மை ஹைப்ரிட் அசட்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து பாருங்கள் வேல்யூ 0ன்னு இருக்கும். USDT வந்து பார்த்தீங்கன்னா இடத்துல டெபாசிட்டுன்னு இருக்கா கீழே, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். டெபாசிட்டை கிளிக் பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் ஆஃப் USDT கொடுத்துருப்பாங்க, நம்ம வேலெட்டில் எவ்வளோ USDT இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே ஸ்டேக் பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெறும் $2 தான். ஸோ மேலே வந்து நான் கொடுத்த மாரி 2 கொடுத்து முடிச்சிடுங்க. முடிச்சுட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் ரிசீவ்டு 1.176K USDTன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. கீழே சப்மிட்னு இருக்கும் பாருங்க, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் கொடுத்து முடிச்சிட்டு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்ரூவ் கேட்பாங்க, அப்ரூவ் கொடுங்க.
அப்ரூவ் கொடுத்து முடிச்சிட்டிங்கன்னா திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அப்ரூவ் கேட்பாங்க, டெபாசிட் அப்ரூவ்னு சொல்லிட்டு. அந்த டெபாசிட் அப்ரூவ் கொடுத்து உள்ளே வந்தீங்கன்னா இன்னொரு டைம் கன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. இந்தமாரி வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களோட 2 USDT வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் ஆகிடும். பக்கத்தில் இருக்க வித்ட்ராவல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரிசீவ் ஆகாது. நீங்கள் வித்ட்ரா கொடுத்து அடுத்த 2 வீக்ஸ் கழிச்சு இதே பேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபண்டுக்கு வந்து உங்கள் ஃபண்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகாது. திருப்பி இதே பேஜுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த $2 வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டிங்கன்னா கீழே வந்து வெரிஃபை டாஸ்க்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. நம்ம ஃபஸ்ட் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணதுனால வெரிஃபை டாஸ்க் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி வரும். நான் வந்து ஃபஸ்ட்டு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணதுனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபைன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த 2 USDT ஸ்டேக் பண்ண பார்த்தீங்களா, அதை வந்து நான் வித்ட்ரா கொடுத்துட்டேன். எனக்கு எப்போ ரிசீவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு 15 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வாலெட்டில் வந்து ரிசீவ் ஆகிடும். தென் நெக்ஸ்ட் டாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே வந்து ட்ரேட் நவுன்னு இருக்கா, ட்ரேட் நவ் கிளிக் பண்ணுங்கள். ட்ரேட் நவ் கிளிக் பண்ணிங்கன்னா கிலோஎக்ஸோட ட்ரேட் பேஜுக்கு வந்து கூட்டிகிட்டு போவோம். வந்து பார்த்தீங்கன்னா வாலெட் கனெக்ட் பண்ணிங்க. நான் வந்து கனெக்ட் பண்ணதுனால காமிக்கல, நீங்களும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஜுக்குள்ளே போன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்தமாரி கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஷார்ட் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. மார்க்கெட் மேலே போகிற மாரி இருந்தால் லாங் எடுங்க, கீழே போகிற மாரி இருந்தால் ஷார்ட் எடுங்க. நாம் வந்து இது ஆடாப்காக பண்ண போகிறோம். ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண போகிறோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பிங் பண்ணுற மாரி தான் இருக்கும். கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போகிற மாரி தான் இருக்குது. ஸோ அதனால் நான் லாங் ட்ரேட் எடுத்துக்கிறேன். ஒன்ஸ் நீங்கள் லாங்கை சூஸ் பண்ணுறீங்கன்னா கிளியராக கொடுத்துருப்பாங்க. மார்க்கெட்லன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. லெவரேஜ் வந்து 20x கொடுத்துருப்பாங்க. வாலெட்டில் எவ்வளோ USDT வச்சுருக்கோமோ அது இன்ட்டு 20xன்னு சொல்லிட்டு ஷோ ஆகும். வந்து $200 வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பெட்டர் லெவரேஜ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 2.5 250 இந்தமாரி வச்சு பண்ணுங்கள். வச்சு முடிச்சுட்டு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கீழே பைலாங்குன்னு இருக்கும். பைலாங்கை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். பைலாங் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும், அப்ரூவல் கேட்கும். அந்த அப்ரூவல் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு அப்ரூவல் வந்து கேட்கும். டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி கன்ஃபர்மேஷன் கேட்கும், கன்ஃபார்ம் கொடுத்துங்க. உங்களோட பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனோடனே உடனே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. கீழே வந்து மார்க்கெட் க்ளோஸ் இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 100% வைங்க. ஸோ நான் ஏன் சொன்னேன்னா வந்து $10 மேலே இருந்தால் தான் பொசிஷன் லாங் எடுக்க முடியும், க்ளோஸும் பண்ண முடியும். நீங்கள் கரெக்டாக வந்து $10 வச்சுக்கிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாரி மார்க்கெட் ஆப்போசிட்டில் போச்சுன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $9 தான் இருக்கும். அப்புறம் வந்து உங்களால் பொசிஷன்ஸ் வந்து க்ளோஸ் பண்ண முடியாது. அதனால் சொல்லியிருக்கேன் மினிமம் $10 மேலே வச்சு பண்ணுங்கள். அதனால தான் $10 மேலே வச்சு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொன்னது. கீழே வந்து க்ளோஸ் பொசிஷன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் கேட்கும். இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களோட பொசிஷன் வந்து க்ளோஸ் ஆகிடும். பொசிஷன் க்ளோஸ் ஆனோடனே அகைன் ஆட் பேஜுக்குள்ளே போகிறீங்க. டாஸ்க் பேஜுக்குள்ளே போனீங்கன்னா வெரிஃபை டாஸ்க் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டாஸ்க் வந்து வெரிஃபை ஆகிடும். நான் வந்து ஏற்கனவே பண்ணிவிட்டேன். அதனால் டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபை ஆகிடுச்சு. ஸோ சிம்பிள் தான். இந்த ஆடப்பை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஆடாப்பில் எந்த ஒரு ரெஃபரல் சிஸ்டமும் கிடையாது. ஆடாப் அட்டன் பண்ணுற எல்லா யூசர்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக அமௌண்ட் ஆஃப் டோக்கன் தான் கொடுக்க போகிறாங்க. சிம்பிளாக சொல்ல போனால் இதில் 2 மிஷின்ஸ் இருக்குது. ஒரு மிஷின்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா 1.875 மில்லியன் கிட்ட அடாப்பாக தராங்க. அண்ட் தென் இன்னொரு மிஷின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே 1.875 மில்லியன் கிட்ட தராங்க, டோக்கன்ஸ் கிட்ட தராங்க. நீங்கள் ஸ்டேக் பண்ண கூட மட்டும் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கான அடாப் தருவாங்க. இல்லை நீங்கள் ட்ரேட் பண்ணால் கூட இது ஸ்டேக் பண்ணல ட்ரேட் பண்ணி கூட நீங்கள் வந்து அதுக்கான டோக்கன்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை ரெண்டுமே பண்ணிங்கன்னா டோக்கன்ஸ் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும், அதுவும் பார்த்துக்குங்க. அண்ட் தென் இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 30 யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டாடா, பாய் பாய்.